Hello students, welcome to GA Max, Chapter 11 Integral Calculus, Exercise 11.10. Find the integrals of the following கொடுத்திருக்காங்க. இங்கே வந்து first subdivision 1 by 4 minus x square அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஸோ நம்ம வந்து இதை என்ன பண்ணிடலாம்னா ஒரு இன்டெக்ரலாக எழுதிக்கலாம். I is equal to integral 1 by 4 minus x square dxன்னு எழுதிக்கலாம். ஓகே, நம்ம இப்போ வந்து integration of rational algebraic functionsனு ஃபார்முலா ஒரு 6 ஃபார்முலா இருக்கு இல்லையா, அதுக்கு நம்ம ஒரு வீடியோ தனியாக போட்டிருக்கோம், பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த ஃபார்முலா எல்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. அதில் தான் நம்ம இப்போ இதை அப்ளை பண்ண போகிறோம். ஸோ இந்த இது என்ன டைப், இதை பார்த்தோன்னே என்ன தெரியுது உங்களுக்கு, இந்த கொஷனில் டினாமினேட்டரில் இருக்கிற ஃபங்க்ஷன் ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்ன்ற டைப்பில் இருக்கு இல்லையா. ஸோ இது என்ன ஃபார்ம் டைப்பில் இருக்குது, integral dx by a square minus x squareன்ற டைப்பில் இருக்குது. ஆனால் அது டைரெக்டாக இல்லை, நம்ம அதை கொஞ்சம் அந்த ஸ்கொயராக எழுதிக்கணும் அந்த டினாமினேட்டரை. ஸோ அந்த 4 வந்து 2 ஸ்கொயர்னு உங்களுக்கு தெரியும், அதை வச்சு நம்ம வந்து அந்த டைப்புன்னு ஐடென்டிஃபை பண்ணிட்டோம். அதனால இப்போ இந்த 4 நம்ம 2 ஸ்கொயர்னு எழுதிக்குவோம். ஓகே, இப்போ வந்து இந்த ஃபார்முலா integral dx by a square minus x square is equal to என்னது 1 by 2a log a mod a plus x by a minus x plus c. ஸோ இதில் அப்படியே நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். therefore this integral given integral I will be equal to 1 by 2a. 2a நானது a 2 into a, இங்கே என்ன நமக்கு இந்த 2 தான் நமக்கு வந்து a. ஸோ 2 into 2ன்னு போட்டுக்கோங்க. log again வந்து இதுக்குள்ளேயும் இந்த ஏக்கு வந்து 2வை சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க. எக்ஸ் எல்லாம் அப்படியே இருக்கட்டும். 2 plus x by 2 minus x plus c. Okay, so this is equal to 1 by 4 into log of mod of 2 plus x by 2 minus x plus c. This is the integration of the given rational algebraic function. Okay, second subdivision 1 by 25 minus 4x square dx னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரேஷனல் அல்ஜிப்ரேக் ஃபங்க்ஷன் தான். நமக்கு வந்து அந்த ஸ்டாண்டர்ட் ஃபார்முக்கு நம்ம எழுதிக்கலாம் இதை, அதாவது இதோட ஒரு ஸ்கொயராக ஏ ஸ்கொயர்ன்ற மாதிரி மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு இதை எழுதணும். ஸோ இதை வந்து 4x த ஹோல் ஸ்கொயர்னால 2x த ஹோல் ஸ்கொயர்னு எழுதிருங்க. 4x ஸ்கொயருங்கிறத 2x த ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கோங்க. இப்போ ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் அந்த டைப்புக்கு வந்துருச்சு, 1 by a ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் டிஎக்ஸ்னு. பட் இங்கே 2x இருக்கிறனால நம்ம கொஞ்சம் சப்ஸ்டியூஷன் பண்ணிவிட்டு அப்புறமா அதை ஃபார்முலாவில் போடுவோம். ஸோ புட் t is equal to அந்த 2x, அது டைரெக்டாக எக்ஸ்ன்னு இல்லாமல் 2xன்னு இருக்கனால 2x t is equal to 2xன்னு போட்டுக்கோங்க. அப்போ வாட் ஹேப்பன்ஸ் டு dt is equal to என்ன வந்துடும், 2 into dxன்னு வந்துடும். ஸோ திஸ் இம்ப்ளைஸ் dx கண்டுபிடிச்சிக்கும். இதில் 2 அந்த சைட் கொண்டு வந்துருங்க. 1 by 2 dt is equal to என்ன வந்துடுது நமக்கு, dxன்னு வந்துடுது. ஏன்னா நம்ம அந்த dx tல சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம், அதுக்காக தான். therefore இப்போ நம்ம ஐயில் போட்டுக்கலாம். இதெல்லாம் எக்ஸில் இருக்கிறதெல்லாம் சப்ஸ்டியூஷன் பண்ணி நம்ம வந்து டீயில் எழுதிக்க போகிறோம். ஸோ 1 by 5 ஸ்கொயர் மைனஸ் 2xை தான் நம்ம டீன்னு எடுத்தாச்சு. ஸோ டி ஸ்கொயர். இப்போ ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் டைப்புக்கு வந்துருச்சு. ஆனால் அந்த டிஎக்ஸை வந்து ஹாஃப் டிடி நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் 1 by 2 into டிடின்ட்டு. அண்ட் அகெயின் என்ன பண்ணிடுங்க, இந்த 1 by 2 கான்ஸ்டன்ட்டை வெளியே எடுத்துருங்க. இன்டெக்ரல் 1 by 5 ஸ்கொயர் மைனஸ் டி ஸ்கொயர் டிடி. ஓகே, இப்போ அந்த இப்போ நம்ம ஃபார்முலா எழுதிக்கலாம். இன்டெக்ரல் டிஎக்ஸ் பை ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1 by 2a log mod a plus x by a minus x plus c. ஓகே, இதுதான் ஃபார்முலா. இப்போது நம்ம என்ன பண்ணிடலாம்னா அந்த இன்டெக்ரலுக்கு ஐக்கு போயிடலாம். ஐ ஓகே, ஐ இஸ் ஈக்குவல் டு இப்போ என்ன நமக்கு ஐ இஸ் ஈக்குவல் டு வெளியே வந்து ஒரு 1 by 2 இருக்குது இன்டெக்ரலில். அந்த 1 by 2 அப்படியே வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ இந்த ஃபார்முலாவை அப்படியே நம்ம ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். 1 by 2a 2 into a வந்து இங்கே என்ன நமக்கு a தான் வந்து 5 இல்லையா. ஸோ 2 into 5 log இங்கேயும் ஏக்கு வந்து 5 சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க. 5 plus x by 5 minus x. ஓகே, இப்போ வந்து நமக்கு டீயில் இருக்குது, இந்த இன்டெக்ரல் என்ன இடத்துல இருக்குது, டீயில் இருக்குது. அதனால இந்த இடத்துல நம்ம எக்ஸ் போடக்கூடாது, என்ன பண்ணிடணும், நம்ம வந்து டீயில் போடணும். ஓகே,
அதனால் 5 + t divided by 5 - t plus c. இப்போ t வந்து 2xன்னு எடுத்திருக்கோம். திரும்ப நம்ம அந்த tக்கு வந்து 2x. ஃபைனலாக வந்து அந்த t இருக்கிற பிளேஸில் 2x வரப்போகுது. அதுதான் இதை மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா 20 வந்துடும். 20 1/20 log 5 + t is 2x by 5 - 2x plus c. நம்ம டைரெக்டாகவே அப்படியே போட்டாலும் இந்த 2x தான் நம்ம போட போகிறோம். பட் இங்கே இந்த 1/2 ஒன்று அடிஷ்னலாக வரும். அது நம்ம டைரெக்டாக போடும்போது அதை மிஸ் பண்ணிடுவோம். அதனால தான் நம்ம டீக்கு ரீப்ளேஸ் பண்ணிட்டு பண்ணியிருக்கோம். ஓகே, தேர்ட் சப்டிவிஷன் 1/9x² - 4. ஸோ இதை இன்டெக்ரல் எழுதிக்கலாம் 1/9x² - 4ன்னு. ஸோ 9x² எப்படி எழுதிடலாம்? 3x the whole square எழுதிடலாம். அந்த 4 வந்து 2² எழுதிடலாம். ஓகே, இப்போ இது எந்த டைப்பில் இருக்குது? இன்டெக்ரல் dx by a² x² - a²ன்ற டைப்பில் இருக்குது. x² - a²ன்ற டைப்பில் இருக்குது. அதுக்கு ஃபார்முலா நமக்கு தெரியும். dx by x² - a² = 1/2a log x - a by x plus a plus cன்னு தெரியும். ஓகே, இப்போ அங்கே 3x இருக்கிறனால நம்ம ஒரு சப்ஸ்டியூஷன் பண்ணிக்குவோம். இந்த டீயை வந்து 3x வந்து டீன்னு ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். அப்போ நமக்கு dt என்ன ஆயிரும்? dt is equal to 3dxன்னு வந்துடும். இப்போ நம்ம ப்ரீவியஸ் கொஸ்டினில் பண்ண மாதிரியே இந்த 3 அங்கே கொண்டுட்டிங்கன்னா 1/3 dt equal to dxன்னு வந்துடும். இப்போ I என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். therefore I is equal to, இப்போ நம்ம ஐயில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். I will be equal to integral dxக்கு நம்ம என்ன போட போகிறோம்? 1/3 dt போட போகிறோம், ரைட்? அதனால் 1/3 கூட நம்ம முன்னாடி எழுதிக்கலாம், dt இங்கே எழுதிக்கலாம். ஸோ இன்ட்டு 1/3x², that is t² minus 2² dt. ஓகே, therefore இப்போ நம்ம ஐயில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். I is equal to, இப்போ இங்கே எழுதியிருக்கிறது நம்ம ஃபார்முலா தான் எழுதியிருக்கோம், எக்ஸில் எழுதியிருக்கோம். ஆனால் நம்ம இன்டெக்ரல் வந்து டீயில் வச்சுருக்கோம். ஓகே, 1/3 வெளியே இருக்கட்டும். இப்போ டீயில் இருக்குது வேரியபிள், அதனால் நம்ம ஃபார்முலாவை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணும்போது டீயில் பண்ணணும். 1/2 இன்ட்டு a வந்து நமக்கு என்னது 2 தான். ஸோ log ஆஃப் எக்ஸுக்கு நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ணிடணும்? t. ஏன்னா இன்டெக்ரல் வந்து டீயில் இருக்குது. இப்போ நமக்கு -2 a வந்து 2 பை t + 2 + c. ஃபைனலாக நம்ம அந்த டீக்கு வந்து t is equal to என்ன எடுத்திருக்கோமோ அந்த 3x இருக்குல்ல, அதை வந்து சப்ஸ்டியூட் பண்ணியிருப்போம். அவ்வளோதான். ஸோ this will be equal to, this I becomes 1/12 into log of t is 3x, right? So 3x minus 2 by 3x plus 2 plus c. This is the integration of the given function. Okay students, the formula எல்லாம் நல்லா படிச்சு இதை practice பண்ணி பார்த்துக்கங்க. We'll continue in the next video.